அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் கம்பெனி லீவு தான். ஸோ வீட்டில் தான் இருந்தாங்க. நேற்று நைட்டு, அதாவது சனிக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம், வால்நட், அப்புறம் கருப்பு திராட்சை மூணுத்தையும் ஊற போட்டிருந்தேன். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச தண்ணியோடு போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா மைய அரைச்சிட்டு வந்ததை 2 டம்ளரில் ஊற்றிட்டேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு தான். அதில் வந்து 1 டம்ளர் பாலையும் காய்ச்சி ஊற்றிட்டேன். இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு ஹெல்த் ட்ரிங்க் இது தாங்க. செம்ம எனர்ஜியாக இருந்தது நாள் ஃபுல்லாக. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் ஹீட்டு தான் இது. ஸோ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி டெய்லியும் எடுத்துக்கிறதா இல்லை வாரத்தில் 2 வாட்டி 3 வாட்டி எடுத்துக்கிறதான்ட்டு நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஆனால் ரொம்ப நல்லதுங்க. அதையும் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்த பாத்திரம், அப்புறம் கவுண்டர் டாப், கேஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நீட்டாக தொடச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு நான் இந்த வேலை எதுவுமே பார்க்கலங்க. அப்படியே போட்டுட்டு படுத்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 8:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு சரி பாத்திரம் கழுவலான்னு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இடியுடன் கூடிய மழை வந்துருச்சு. ஒரு 4 சுட்டு தூறல் போட்டால் போதும், நம்ம ஊரில் கரண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. கரண்ட் இருக்கும்போது ஃபேன் ஓடும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் வராது, ஒரே வெக்கையாக இருக்கும். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா கரண்ட்டு போயிட்டா அவ்வளோதான், நம்மளுக்கு தூக்கமே வராது. அதனால் கரண்ட் இருக்கும்போதே தூங்கிடுடா கைப்பில்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு படுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. சரி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருந்தது. அதனால் அதை வேக வச்சுட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வீட்டை எல்லாம் நீட் பண்ணணும்ல, அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இது மட்டும் போதாதுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கடையில் வேலை செய்கிறோம், மாடிப்படி ஏறி இறங்குறோம், அதனால் பத்தாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லி செஞ்சிடலாமான்னு பார்த்தேன். ஹஸ்பண்ட் வேணாம், நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். 2 பேரும் 7:30 மணி ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கே. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுட சுட அவிச்ச இந்த சக்கரவள்ளி கிழங்கு, ஆளுக்கு ஒரு 2 இட்லி, அப்புறம் வடை. சாம்பார் கொடுக்கல, கூட்டு சட்னி சூப்பராக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற வேலையெல்லாம் கடகடன்னு பார்க்கணும். இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ நம்ம வீட்டு வேலைகள்லாம் நம்ம செய்கிறதுக்கு இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஏற்ற நாள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கூட போதுங்க. நம்ம வீட்டு வேலைகள்லாம் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அசிங்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சமைச்சோமா, செஞ்சோமா, போனோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ வீட்டில் இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா வீட்டெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணுறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த துணி வாஷ் பண்ணுறதும் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது, ஏன்னா மாடியில் இருக்கிறதால. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா துணியையும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். நான் எப்போ வாஷிங் மிஷினில் துணியை போட்டாலும் பார்த்திங்கன்னா பவுட்ரு கூடவே இந்த டெட்டால் இருக்குல்ல, இதில் ஒரு 1/4 மூடி போட்டுருவேங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே போடணும். முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் அரிப்பு, ரேஷஸ், அப்புறமேட்டு அலர்ஜி எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணி வாஷ் பண்ணும்போது இதை ஒரு 1/4 மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அலர்ஜிலாம் வராமல் இருக்கும். நான் வந்து இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நம்ம அந்தளவுக்கு வளரவும் இல்லை. எனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணேன். அப்போது டாக்டர் சொன்ன சஜெஷன் தான் இது. அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. இதில் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நம்ம எப்படி பவுட்ரு போட்டு ஒரு 1/4 மூடி போடுறோமோ தண்ணியில், அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. குழந்தைங்க முக்கியமாக இந்த சம்மரில் நல்லா வெயிலில் மண்ணிலலாம் விளையாடிட்டு வருவாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த வேகாத வெப்பத்தில் சமைச்சிட்ருப்போம். செம்மையாக ஸ்வெட் ஆகும். அப்போ கண்டிப்பாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டோட பேக் வியூ அழகாக இருக்குங்க. சுற்றி மலை தான், அப்படின்னு நிறைய தென்னந்தோப்பு, வாழை மரம், அதுக்கப்புறம் வீடுகள் அப்படின்ட்டு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. அது வந்து ரோட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். வீடுகள், ரோடு, வண்டி, அது இதுன்ட்டு அப்படி இருக்கும்.
பேக் சைடு பார்த்திங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று அதெல்லாம் வரும். பட் இது மாடிக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது நமக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஜன்னல் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளி உலகத்தை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் மாடிக்கு நம்ம வந்தோமா துணி துவைச்சோமா போனோமா அப்படின்ட்டு இருக்க முடியாது. இந்த மாடியிலேயே ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்டாக எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. துணி வாஷ் பண்ணும்போது வருவோம். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம மீன் கடை வச்சுருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் மீன்லாம் அங்கே குட்டி போட்டு வச்சுருப்போம். அதுதான் இருக்குது. ஸோ ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். வரும்போது தான் பார்த்திங்கன்னா நான் பெருக்குவேன். மற்ற நேரத்தில் தான் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு ஃபுட்டுலாம் போட்டுட்டு போவாங்க. அவங்க க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நான் வரும்போது தான் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். 2 சைடு பால்கனி இருக்குது, நடுவில் ரூம் இருக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியையும் அலசி காய போட்டுட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாடியும் க்ளீன் ஆகிடுச்சு, நம்மளுடைய துணியும் க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே போக வேண்டியது தான். இப்போ சம்மர் தான் இருந்தாலும் இந்த கோடைக்கால மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளாக எங்கள் ஊரில் அடிச்சுட்டே தான் இருக்குது. லைட்டாக பெய்யுது. கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு தணிக்கிற மாதிரி. அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக் பாயிண்ட்டு இந்த சுவிட்சில் நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடணுங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுவிட்ச் ஆன் பண்ணல இருக்குது, ஃப்ளக்கை வந்து போட்டு வைக்கிறது அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ ஞாபகமாக பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். போகிறதுக்கு பார்த்திங்கன்னா படி இருக்கும்ல, அதுவுமே செம்ம டஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம வரலைனாலும் நம்ம யூஸ் பண்ணலைன்னா கூட பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வீடு இருக்கிறதால செம்ம டஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வரவே பார்த்திங்கன்னா எனக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் லஞ்சு சமைக்கணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா வேலை சரியாக இருக்குது. அதனாலேயே யோசித்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சாலும் நம்மளுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கும் ஒரு ரெஸ்ட்டு தேவையில்லை. அதனால் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படுத்துருந்தேன், எந்திரிச்சு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளான லஞ்ச் மெனு தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி. ஒரு பக்கம் சோறு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக போட்டுட்டேன். சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். சண்டே எதுவுமா ஸ்பெஷலாக எதுவும் இல்லையான்னு கேட்பீங்க. நேற்று சாட்டர்டேவே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதனால் சண்டே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக போயிடுச்சு. அதுவும் அவசர சமையல் வேறு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சோறு வடிச்சிட்டு அதே இதில் கோவக்காய் இருந்தது, அதை பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தாளித்து விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கணும். ஸோ சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அப்படின்னாலே எல்லா ஊர்களிலுமே திருவிழா நடக்கும். ஸோ எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா திருவிழா தாங்க. இன்னும் வரல, ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த பாரதம் சொல்கிறது, அப்புறம் பாட்டு கச்சேரி அது இதுன்ட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எந்நேரமும் பார்த்திங்கன்னா பாட்டு போய்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியலைங்க. நானும் எடுத்து ஒரு பாதி வீடியோ பேசிடுவேன், பார்த்தா பாட்டு போட்டு விட்டுருவாங்க. இப்படியே போகுதுங்க. டெய்லியுமே பார்த்திங்கன்னா நானும் சண்டே எடுத்த வீடியோங்க அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நானுமே வாய்ஸ் ஓவர் கொடுத்து டெலீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பாதி கூட பேச முடியல. மறுபடியும் பார்த்திங்கன்னா பாட்டு போட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கடைக்கு போயிடும், இல்லைன்னா தூக்கம் வந்துடுது. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து சோறு சாப்பிட்ற நேரம். லஞ்சு பார்த்திங்கன்னா சுடு சோறு, ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல், முட்டை. 2 முட்டையும் நானே சாப்பிட்டேன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, ஹஸ்பண்டுக்கு ஆம்லேட் தான் வேணுமா. ஸோ நான் சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கடைக்கு வருவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து இந்த மீனுங்களெல்லாம் பார்த்து அது கூட அப்படியே ரிலாக்ஸ்டாக அவங்களே பார்த்துட்டு இருந்தாலே போதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு மாதிரியாக நல்லா இருக்கும் நமக்கு ஃபீலிங். பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுட்டையும் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கு முன்னாடி நான் ஒரு மீஷோவில் ஒரு பொருள் போட்டிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. என்னென்னா புர்கா தாங்க வேணும், ஒன்றும் இல்லை. நம்ம வந்து கடைக்கு போய்கிட்டே வந்துகிட்டே இருக்கோமா, புர்கா போட்டுகிட்டே தான் கடையில் உட்காந்துட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
என்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்குது அந்த புர்கா. அதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாட்டின் துணி மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த துணி அதனால ஸ்வெட் ஆகுறதுலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இழுக்கவே மாட்டேங்குது. உள்ளேயும் பார்த்திங்கன்னா காற்று போக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் லூஸாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த புர்கா தான். இது வந்து பார்த்திங்கன்னா 312 ரூபான்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். துணி வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் துணி தான். நல்லா இருந்தது குவாலிட்டி. 300 ரூபாய்க்கு பரவாயில்ல. நம்ம வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம்ல. இதுவே நம்ம கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் சேர்த்தா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 300 ரூபா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.